ஹலோ மக்களே, வாங்க ரெஸ்ட் டேக்குள்ளே போகலாம். என்னடா ஆக்டிவ் ரெஸ்டேன்னு சொல்லிட்டு வாக்கிங் போகிறோம் தானே பார்க்குறீங்க. வேறு என்ன, என்னால் வாக்கிங் போகாமல் என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா அந்த 100 days சேலஞ்சை நான் கம்ப்ளீட் பண்ணோம்ல. ஸோ அதனால தான் இன்றைக்கி என்ன ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் கொடை எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன். கொடை எடுத்துகிட்டு போகாது ஒரு பெரிய தப்புங்க. நான் கொடை எடுத்துகிட்டு போகல, மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொடை எடுத்துகிட்டு போகிறானே மழை பெய்ய மாட்டேங்குது. கொடை எடுத்துகிட்டு போகாத அன்றைக்கி மழை ஜோன்னு அடிக்குது. சரி, நானும் ஒரு 3 கிலோமீட்டர் ஃபஸ்ட்டு நடப்போம், மழை அதுக்குள்ளே ஸ்டாப் ஆகிடணும், அப்புறம் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் கடைசியில் பார்த்தா மழை ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரில, என்னோட ரன்னிங் தான் ஸ்டாப் ஆகிடுச்சு. பார்த்தா அவங்களுக்கே தெரியும், மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்லோரும் கொடையை எடுத்து நடந்து போயிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, இது வேலைக்காகன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் ஒரு கடைசியாக ஒரு 2 ரவுண்ட் ரன்னிங் போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் வேலைக்காகலை. 2வது ரவுண்டு நான் கம்ப்ளீட்டே பண்ணல. சரி, கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்களுக்கே தெரியும், செம்ம இது 10.96 கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். குருநாதர் வீட்டில் போய் டவுன்லோட் பண்ணதில்ல, அதான் ஃபஸ்ட்டு மூவி கிங்டம். செம்மையாக இருந்துச்சு, உண்மையிலே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அந்த மூவிலாம் பார்த்துட்டு சரி ஜிம்முக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். என்னடா ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போகலாம் தானே பாருங்க. வேறு ஒன்று இல்லைங்க, ஸ்டீம் பாத் எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டீம் பாத் எடுத்து, கிட்டத்தட்ட 1.5 months ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அதான் ஸ்டீம் பாத் எடுத்துகிட்டு கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். அவனும் ஸ்டேஜ் ஏற போகிறது இல்லை, பட் நான் ஸ்டேஜ் ஏறுவேன் கண்டிப்பாக. ஆனால் அது எப்போன்னு தெரியாது. ஸோ அதுக்காக நான் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். ஆனால் என்ன கொஞ்சம் ஃபேட் அதிகமான மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அதனால் கொஞ்சம் நிறைய வெயிட் கம்மி பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ நான் இருக்கிறதோட ஒரு 10 kilos கம்மி பண்ணால் தான் என்னால் இன்னுமே நல்லா மசிலாக காமிக்க முடியும், மஸ்குலராக காமிக்க முடியும். அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கா, ஃபெஸ்டிவல்லாம் இருக்குது. ஸோ நம்மளால் வாயை கட்டுப்படுத்த முடியல. அப்படிலாம் கிடையாது, என் மைண்ட் செட் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் நிறைய டிப்ரெஷனுக்குள்ளே இருக்கேன்னா, ஸோ அதெல்லாமே நான் வெளியே வருவேன். சீக்கிரமான ஒரு டயட் ப்ராசஸ்க்குள்ளே ஆரம்பிப்பேன். வீட்டுக்கு வந்து நல்லா தூங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டேன். மெட்ரோவில் போய் உட்காந்துட்டு எனக்கு எதாவது மைண்ட் கடுப்பாக இருந்துச்சுன்னா மெட்ரோவில் வந்துடுவேன். மெட்ரோவில் வந்து உட்காந்துட்டு சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே இதோட சைன் ஆஃப் பண்ணுறேன். ஹோப் எவ்ரி ஒன் ஹேவ் சேஃப் தீபாவளி. ஹாப்பி தீபாவளி.